ஈவினிங் போல் வாழைத்தண்டு கட் பண்ணி கொடுத்துருந்துச்சு அம்மா பொரியல் செய்கிறதுக்காக. பட் நான் இது வரையுமே வாழைத்தண்டு பொரியல் செஞ்சதே இல்லை. ஆனால் எப்படி செய்யறதுன்னு கூட தெரியல. சரின்ட்டு அம்மாக்கிட்டே கேட்டேன் எப்படி செய்யுது அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்படி பொரியல் செய்கிற அதே மெத்தடில் தான் செய்ய அப்படின்னாங்களா. சரின்ட்டு நான் எப்படி செய்யணும் புரியல, அதே மெத்தடில் செஞ்சு முடிச்சுட்டு காலையிலே வந்துட்டு இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். சரின்ட்டு அந்த அரிசி கழுவி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு, தண்ணி வந்துட்டு வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வீட்டில் மாடு இருக்கா, மாடு குடிச்சிக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு மிக்சிலே அரைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு அதிகமாக ஊற வச்சுனாக்கா கடையில் போய் அரைச்சிட்டு வருவேன். நான் வந்துட்டு ஒரு படி தான் ஊற வச்சது. அதனால மிக்சியில் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வாட்டி இட்லிக்கு வந்துட்டு எப்பவுமே நான் வந்துட்டு உளுந்து வெந்தயம் தான் ஊற வைப்பேன். இப்போ வந்துட்டு என்னன்னாக்கா ஒரு கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, துவரம்பருப்பு 2 ஸ்பூன் போட்டு நல்லா ஊற வச்சு யாருன்னு கேட்டிங்கனாக்கா இட்லி வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக வரும் அப்படின்னாங்களா. சரி நான் ஆல்ரெடி சாஃப்டாக தான் வரும், பட் இருந்தாலும் கடையில் வாங்குற மாரி வரணுமே பஞ்சு பஞ்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். சரின்ட்டு அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சதுனால நல்லா மாவை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, சரி கையோட ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு கிச்சன் விட்டு